அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து அழகரோட அம்மாவோட தாய்மாமாவ வந்து தலைதெறிக்க ஓட விடுறாங்க அப்படி தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம கர்ப்பத்த கலைக்கிற மருந்து வந்து பாரதியோட ரூம்ல இருந்து நம்ம சாரதாவுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம அழகரோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து உங்கள் மகளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மருமகளா ஏத்துக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒண்ணு தடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து சொல்றாங்க, அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுருவா, ஒன்று நம்பிட்டானா அதுலேருந்து பின்னாடியே வரமாட்டா, ரொம்ப அடம்பிடிப்பா, மித்தபடி நல்லவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பாட்டிக்கும் லட்சுமிக்கும் பயங்கரமான கோவம் வந்துடுது. அவங்களே வந்து ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்த்துக்கிட்டா அடம்பிடிப்பா கோவப்படுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது கோவப்படுவாளா, அதெல்லாம் ஆகாதே, வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ வந்து அடக்க ஒடுக்கமா அமைதியா பொறுமையால இருக்கணும், இப்படி முன்கோவக்காரி கொண்டு போய் நாங்க வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா ஆமா நீங்க சொல்றத தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, அவங்க வந்து எப்படின்னா, அதாவது இப்போ நியாயமான இடத்துல தான் கோவப்படுவா அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. சரி சரி பார்க்குறேன், இன்னைக்கு முழுக்க நான் இங்கே தானே இருக்க போகிறேன், என்ன தான் செய்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆண்டாள் சாரி அழகரோட அம்மா வந்து போகிறாங்க. உடனே பாட்டி வந்து திட்டுறாங்க, டேய் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, கோவக்காரி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னடா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துடுது. ஆமாம் இந்த ஒரு முக்கியமான ஃபோன் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க. அது என்ன ஃபோன் பார்த்தா ஒருத்தர்கிட்ட மெடிக்கல் கார்கிட்ட வந்து ஃபோன் போட்டு கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரை வந்து கேட்டிருக்காரு. யாருக்குமே தெரியாத மாதிரி என்கிட்ட இருந்து கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனில் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அவர் மனசுக்குள்ளே வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சாரதா வச்சுட்டு எப்படியாவது நம்ம ஆதியும் பாரதியும் பிரிச்சிட வேண்டியதான், இங்கிட்டு அழகரோட அம்மாவை வச்சு இங்கிட்டு பார்த்தா என் மகளையும் அவனையும் பிரிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவர் போய் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. அதாவது கர்ப்பத்தை கலைக்கிற மருந்து இருக்குல்ல, ஃபோன் போட்டு கேட்டாரா, அவங்களுக்கு வந்து ஃபோனை போட்டு போய் சொல்லி அந்த மருந்து வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. அடுத்த சீனில் அழகரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்கிட்டு அவங்களோட தாய்மாமா மகன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து வீட்டுக்கு வந்து எப்படியாவது ஆண்டாளோட கோவத்தை வந்து வெளிக்கொண்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டில் வந்து இல்லாத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கக்கா உன் மருமகள் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்க வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே நீ தான் மருமகளா, என்னக்கா மரியாதை இல்லாத பொண்ணை வந்து மருமகளாக்கி வச்சுருக்க, வீட்டுக்கு வந்திருக்கேன், காலில் கூட விழுக மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்னது காலில் விழுகணுமா, அவள் படித்த பொண்ணு அப்படி தான் இருப்பா அப்படி இப்படின்னு வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து எப்பா என்னப்பா நீங்கள், அவங்க வந்து என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க யார், எனக்கு ஒரு வழியில் வந்து சித்தப்பா முறை வரும், அதனால் அவங்க இங்கே திட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே இந்த அளவுக்கு வந்து முன்னேறிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் லட்சுமியும் வந்து ஆண்டாளை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கோவப்படாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு வந்து டீ பஜ்ஜி எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க. என்னம்மா இது பஜ்ஜியா, இது நல்லாவே இல்லை, இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டாளுக்கு வந்து கோவம் வந்துடுது. 1 2ன்னு சொல்லிட்டு அங்கிட்டு பாட்டியும் லட்சுமியும் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா 1 2ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா 3 என்றதுக்குள்ளே வந்து ஆண்டாள் வந்து அடி சொல்லி உரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு வார்த்தை விட்டுட்டார், பொட்டக்கழுதைய அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். உடனே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது. அங்கிட்டு பார்த்தா இவங்க அரண்டு போயிட்டாங்க. அழகரோட அம்மா வந்து என்னடா குடும்பத்தோட இந்த வெளுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலண்டு போயிட்டாங்க. கடைசியில் வந்து இந்தாங்கத்த குடிங்கத்த குடிங்கத்த, அவர் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் பொட்ட பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசிட்டார், அதனால தான் வெளுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து தர்மலிங்கம் வந்து பாரதியோட ரூமுக்கு வந்து இவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரதா அப்படியே தெரியாமல் உள்ளே போய் அவங்களோட கப்போர்டுக்குள்ளே வந்து அந்த கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரையை வந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு தெரியாத மாதிரி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சாரதாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த வாரம் தர்மலிங்கம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. வந்தவொடனே என்ன அப்படின்னு கேட்டவொடனையும், அம்மா நம்ம ஊரில் ஒரு மெடிக்கல் இருக்குது, மாத்திரையெல்லாம் அங்கே ஒரு மாத்திரையை வந்து பாரதி வாங்கியிருக்கா, கேட்டால் அந்த மாத்திரையை வந்து டாக்டர் சொல்லாமல் தரமாட்டாங்களாம், ஆனால் அந்த வைஸ் பிரசிடெண்ட்டோட தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா, எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, எனக்கு என்னமோ தப்பாக தெரியுதுமா, ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா பாரதியோட ரூமுக்குள்ளே போய் தேடுங்க, மாத்திரை இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. தேடி பார்த்தா உள்ள கபோர்டுக்குள்ளே வந்து அந்த மாத்திரை இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அம்மா இது என்ன மாத்திரை, இதாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து கேட்காங்க. இருங்க இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சு
திருப்பி கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே இங்கிட்டு பார்த்தா சாரதாக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அப்படியே திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தர்மலிங்கம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.